futurestrategy.in புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் தான் உங்கள் என் அருண் வாசுதேவ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விதியன். நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா பிறப்பு எண், விதி எண் இதெல்லாம் இருக்குது, பெயர் எண் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து பிறப்பு எண், விதி எண் எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் தான் பிறந்திருப்பாங்க. ஒரு மாதம் எடுத்துட்டிங்கன்னா 1லேருந்து 31 நாள் இருக்கும், சம்டைம்ஸ் 1லேருந்து 30 நாட்கள் இருக்கும். இப்போ இந்த மாதத்தில் ஏதோ ஒரு தேதியில் அவங்க பிறக்கும்போது நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் பண்ணோம்னா பிறப்பு எண் கிடைக்கும். இதுவே மொத்த டேட்டையும் டோட்டல் பண்ணால் விதி எண் கிடைக்கும். இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம். இப்போ இந்த ஏப்ரல் மாதம்னு எடுத்துட்டிங்கன்னா 1/4/2025. இப்போது இந்த நம்பரில் ஒருத்தங்க பிறந்திருந்தா, இந்த டேட்டில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா 1ங்கிறது தான் அவங்க பிறப்பு எண். அவங்க 10ஆம் தேதி பிறந்திருந்தாலும் 1 + 0 1, அப்போ 1ங்கிறது தான் பிறப்பு எண். இல்லை 19ஆம் தேதி பிறந்திருந்தாலும் 1 + 9 10, 1 + 0 1, அப்போது 1ங்கிறது தான் அவங்க பிறப்பு எண். இப்போ அவங்க பிறப்பு எண் 1ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ விதி எண் கண்டுபிடிக்கணும்னா 1 + 4 5, அதுக்கப்புறம் 2025 டோட்டல் பண்ணால் 2 + 2 + 5, 5 4 9. அப்போ ஏற்கனவே 5 இருக்குது ப்ளஸ் 9. ஸோ 5 + 9 14, 1 + 4 5. அதாவது 9 கூட எந்த நம்பரை சேர்த்துனாலும் திரும்ப கூட்டினீங்கன்னா அதே டிஜிட் தான் திரும்ப கிடைக்கும். அப்போ இவங்க பிறப்பு எண் வந்து 1, விதி எண் வந்து பார்த்தீங்கன்னா 5. இது இந்த டேட்டில் பிறந்த எல்லாருக்குமே இதுதான். அது வந்து ஃபாரினில் பிறந்திருந்தாலும் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அந்த டேட்டில் பிறந்திருந்தா அவங்களுக்கு வந்து பிறப்பு எண் 1, விதி எண் 5. அப்போ இந்த மாதமே 1 5ல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதம் ஒரு நம்பரில் ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்தடுத்த நம்பர்லாம் வந்து அப்படியே கூட்டிகிட்டே வரணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இந்த மாதம் 1 5ல் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 1 5, 2 6, 3 7, 4 8. ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பர் அதிகமாகிட்டே போகும். அப்போது 4 8, 5 9, 6 10, 7 11, 8 12. ஸோ இந்த கன்யூ இதுலேயே போயிட்டுருக்கும். அடுத்த மாதம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 1 + 6ல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்த மாதம் 1 + 7ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஒவ்வொரு மாதமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சரி, இதில் பிறப்பு எண்ணுங்கிறது நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா பிறப்பு எண்ணுக்காகத்தான் நம்ம பொதுவாக பலன் சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பிறந்திருந்தா சூரியனின் ஆதிக்கத்தின் கீழ் பிறந்தவங்க. இப்போ 3ஆம் தேதி பிறந்திருந்தா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. 6ஆம் தேதி பிறந்திருந்தா சுக்கிரன். 8ஆம் தேதி பிறந்திருந்தா சனி. அப்படி அந்த பிறப்பு எண்ணுக்கு தான் பலன் சொல்லுவோம். இதில் இந்த விதி எண்ணோட பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பிறப்பு எண்ணுங்கிறது ஒருத்தங்களோட உருவம், அவங்களோட என்ன சொல்கிறது நிறம், அது போக அவங்க வந்து இயல்பான குணாதிசயங்கள், அவங்களோட பேசிக்கான ஸ்டார்டிங்கான வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே சொல்லுது. உதாரணமாக 9ங்கிற எண்ணுக்கு கீழே ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா இயல்புலேயே அவங்ககிட்ட ஒன்று கோபம், ஆத்திரம், இல்லைன்னா வந்து ஒரு புத்திசாலித்தனம், ஏதோ ஒரு இயல்பில் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப உஷ்ண தேகமாக இருப்பாங்க. அந்த பேசிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9க்கு வந்து இயல்புங்கிறது அந்த உருவத்தை கொடுக்குது, குணத்தை கொடுக்குது. இப்போ 5ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தங்க வந்து வேகமாக என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு விஷயத்துலேருந்து மாறி மாறி அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. 8ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தங்க இயல்பிலே வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அந்த பிறப்பு எண் கொடுக்குது. சரி, இதில் விதி எண்ங்கிறது எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க பிறக்கும்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணில் பிறந்திருந்தா கூட அவங்க வாழ்க்கை ஏதோ ஒரு டைரக்ஷனை நோக்கி போகுது. ஸோ அந்த டைரக்ஷனை வந்து இந்த விதி எண் சொல்லுது. உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தங்க வந்து பிறக்கும்போது 8 எண்ணின் கீழ் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 8 எண் இயல்பிலே சனி பகவான் தான் அதிபதி. அப்போ அவங்க லைஃப்பில் ரொம்ப மோசமான பல துன்பங்களை, ஸ்ட்ரகிள்களை எல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் அது வந்து குறிக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மோசமான எண்ணை பிறந்துட்டா அவங்க வாழ்நாள் முழுவதும் ஃபுல்லாக மோசமான விஷயங்களை மட்டும்தான் அனுபவிக்கணுமா? நல்ல விஷயங்களே அனுபவிக்கக்கூடாதா? ஸோ அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தங்க 8ல் பிறந்துட்டா கூட அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மொத்தமாக டோட்டல் பண்ணி சிங்கிள் டிஜிட் 5ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விதி எண் வந்து பார்த்தீங்கன்னா 5ங்கிற புதன் எண் ஆதிக்கத்தின் கீழ் பிறந்தது. அந்த புதன் எண் ஆதிக்கத்தின் கீழே வந்து அந்த குறிக்குது. அப்படி குறிக்கும்போது அவங்க 8ல் பிறந்திருந்தா கூட அவங்க லைஃப் போக போக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த 5 எண்ணை சார்ந்தே போகும். 8 எண் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல துரதிர்ஷ்டங்களை கொடுக்கும். 5 எண் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப திரும்ப ஒரே விஷயம் அந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும்.
பின்ன வந்துட்டு அது கொஞ்சம் சந்தோஷத்தையும் ஒரு யோசனைகளையும் யோசனை பண்ணி செய்யக்கூடிய செயல்களை பிடிக்கும். இப்போ வந்து 8 எண்ணில் ஒருத்தங்க பிறந்தா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புத்தியில் பூந்து வேலை செய்வார். அதாவது நார்மலாக மற்றவங்க யோசிக்கிறதுக்கும் இவங்க யோசிக்கிறதுக்கும் அங்கே வந்து மிஸ்டேக் நடக்கணும்னு அர்த்தம். அப்போ வந்து இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கலில் போய் சிக்கணும்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு யாரோ ஒருத்தங்க ஐடியா சொல்கிறாங்க, சரி நம்மளும் போய் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அதில் வந்து லாப நஷ்டம் என்ன, அதில் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத பற்றி இவங்க யோசிக்க விடாமல் அந்த புத்தி என்ன பண்ணுன்னா, உனக்கு இப்போதைக்கு பண தேவை இருக்குது, இந்த பிஸ்னஸில் போய் ஈடுபடுன்னு சொல்லும். இல்லை ஒரு லேண்டை வாங்க போகிறாங்கன்னா நிறைய பேர் இது சரியில்லை, இந்த இடம் பார்க்குறக்கே சரியில்லைன்னு சொன்னால் கூட அந்த புத்தியில் பூந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, நீ அந்த யோசனைகளையே கேட்க விடாமல் நம்ம மைண்டை வந்து கொண்டு போயிடுவார். இப்போ ரோட்டில் வந்து ஒரு பணம் கிடக்குது, அப்போது உங்கள் புத்தியில் சனி பகவான் பூந்து வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரி இந்த பணம் கிடக்குது, ஒரு கட்டாக கிடக்குது, நம்ம பேசாமல் எடுத்து அழுகாமல் யாருக்கும் சுற்றி யாருமே இல்லை, நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட்டை கொண்டு வருவார். சரி நீங்கள் அந்த பணத்தை எடுத்துட்டீங்க, எடுத்துகிட்டு நீங்கள் போகும்போது இல்லை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் உங்களை போலீஸ் ட்ராக் பண்ணி வந்து அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை கூட நடந்திருக்கலாம், யாராவது கொலை பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அப்போ நீங்கள் தான் அதை பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை அக்யூஸ்டாக மாற்றி கோர்ட்டு கேஸ்ன்னு எடுத்துகிட்டு போயிடும். அப்போது நீங்களே வந்து ஒரு விஷயத்த வந்து பெருசாக யோசிக்க விடாமல் அந்த இடத்துல அது பண்ணுதுன்னு அர்த்தம். லைஃப்பில் இப்படி வந்து நிறைய அடிகள் விழுந்துக்கிட்டே இருக்கும்போது, பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கையை வெறுத்து போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கணுங்கிற ஒரு முடிவோ, இல்லை வந்துட்டு இதெல்லாம் நான் இனிமேல் ஈடுபட மாட்டேன்னு உங்களுக்கு யோசனை வரும். அங்கே தான் வந்து விதியன் வேலை செய்யுது. இப்போ விதியன் 5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கஷ்டங்களையும் மறந்து போகக்கூடிய ஒரு தன்மையும், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மையும், ஒரு விஷயத்த வந்து நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இது பண்ணால் அந்த விஷயம் போர் அடிச்சு இன்னொரு விஷயத்துக்கு போகிற தன்மையும் கொடுக்கறதுனால இவங்க கஷ்டங்களை அப்பப்போ மறந்துட்டு திரும்ப திரும்ப அதே செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த விதியன் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். இதே சில இடத்துல விதியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கிற குணத்தை வந்துட்டு அதிகப்படுத்தவும் செய்யும். உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா, இப்போ 2 எண்ணின் கீழ் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அதிகம். அப்போ அந்த 2 எண்ணில் வந்து பிறந்தவங்களில் மெயினாக 29ஆம் தேதிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ பொது மேடைகளில் சிக்கலான ஏதாவது வார்த்தைகளோ, சமுதாயத்தில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, முகம் சுளிக்கக்கூடிய மாதிரியான வார்த்தைகளையோ பேசக்கூடிய நபர்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா 29 பிறந்திருக்க சான்ஸ் அதிகம். அப்போ அந்த 29ங்கிற எண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்டை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய நம்ம தூண்டுற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போ சிக்கலாக ஏதோ ஒரு சமுதாயத்தில் சிக்கலான ஒரு விஷயத்தை இழுத்து விட்டுறாங்க. இப்பேற்பட்ட நபர்கள் கூட்டு எண் நம்பரை கூட்டினீங்கன்னா திரும்பவும் 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குணத்தை வந்து இதை அதிகப்படுத்திடும். 29 பிறந்தவங்க பொதுவாக எல்லாருமே வந்து அப்படி இருக்க மாட்டாங்கன்னா கூட பொதுவான அந்த நபர்கள் அங்கே இருக்காங்க. அந்த தன்மையை இதை அதிகப்படுத்தும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் எது எடுத்தாலும் ஏதோ ஒரு சிக்கலை கொண்டு வந்துடுறாங்க. ஃபினான்ஷியல் பற்றி பேசும்போதோ, ஒரு கட்சியோ மதமோ ஏதோ ஒன்று பற்றி பேசும்போது ஒரு சிக்கலான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திடுறாங்க, ஒரு சிக்கலான பேர்வழிகளாக தென்படுறாங்க. அப்போது இந்த கூட்டு எண் வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கிறது உண்மை. சரி, இப்போ ஒருத்தங்களுக்கு பிறக்கும் போதும் ஒரு எண் கூட்டு எண்ணும் வந்து விதி எண்ணாக இருந்துருச்சுன்னா, உதாரணம் எடுத்துகிட்டா ஒருத்தங்க பிறக்கும் போதே 6ங்கிற எண்ணுக்கு கீழே பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 6ங்கிறது சுக்கிரன் ஆதிக்கத்தை குறிக்கும். அப்போ அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. பொதுவாக அவங்க லைஃப் நல்லா இருக்க போகுது, ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பல விஷயங்களை அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதில் கூட்டு எண்ணும் 6ன்னு வந்துட்டா அவங்க லைஃப் ஃபுல்லாக நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த சுக்கிரன்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க லைஃபே நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போகும். இதில் அந்த சில இடங்களில் மட்டும் சில விதிவிலக்கு இருக்குது. இப்போ ஒருத்தங்க பிறப்பு எண்ணும் 6 விதி எண்ணும் 6ங்கும் போது அவங்க வந்து இன்னொரு 6 எண்காரர்களை மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப யோசிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியத்தை வந்துட்டு அது வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கூட்டு எண் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே அந்த பிறப்பு எண் 6 விதி எண் 6ங்கும் போது அவங்க வேறு நம்பர்காரங்களை மேரேஜ் பண்ணும்போது அவ்வளோ பிரச்சனைகள் வந்து வரதில்லை. அதுவே அந்த 6 எண்காரர்களுக்கு கூட்டு எண் வந்து 2, 7, 8 இருந்தால் குழந்தை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அங்கே ஒரு சிக்கலை உண்டாக்குது. இப்போது 8ன் கீழ் பிறந்தவர்களே 17ஆம் தேதிக்காரங்களை எடுத்துட்டிங்கன்னா பொதுவாக கஞ்சத்தனம் பிடிச்சவங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அதிலே சில விதிவிலக்கான மனிதர்கள் இருக்காங்க. 17ஆம் தேதி பிறந்தவர்கள்லேயே கூட்டு எண் 5 இல்லை 9 அந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா, எதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணுறதுனே யோசனையே இல்லாமல் அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்குன்னு பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு மனம் போனபடி செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கூட்டு எண்ணுங்கிறது என்ன பண்ணுது, அவங்களோட இயல்பான பிறப்பு சிந்தனையை வந்துட்டு திசை திருப்புதுன்னு எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் 5ஆம் தேதியில் ஒருத்தங்க பிறந்திருந்தா இயல்பிலேயே அவங்களோட
அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொஞ்சம் கம்மி. அதாவது ஒருத்தவங்களோட பிறப்பு எண் 5 இருந்தாலோ, இல்ல கூட்டு எண் 5 இருந்தாலோ, அவங்களுக்கு இயல்புல குழந்தை பாக்கியம் கம்மி. அப்படி இருக்கக்கூடியவங்க இன்னொரு 5 எண்காரர்கள திருமணம் செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்கேயே இவங்களுக்கே அந்த ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. அவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குங்கும்போது, குழந்தை பிறப்புல வந்து அது பலவிதமான அ சிக்கல்கள், தடைகள், இல்ல குழந்தை கிடைக்காம போறது, இந்த மாரி விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்திருது. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 6லயே பிறந்திருக்காங்க, லக்கி எல்லாமே அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா கூட, அவங்களோட விதி எண் 8ஆ இருந்ததுன்னா, பொதுவாவே எந்த நம்பருக்கு கீழ விதி எண் 8ஆ இருந்தாலும், அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறது உண்மை. அப்போ அவங்களோட ஒரு 6ன் கீழ் பிறந்தவங்க விதி எண் 8ஆ இருந்தா, அவங்க லைஃப் சம்டைம்ஸ் முற்பகுதியிலயோ, இல்ல பிற்பகுதியிலயோ ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிக்க போறாங்க. கஷ்டங்கள வந்துட்டு அனுபவிக்க போறாங்கங்கிறத அத வந்து காட்டுது. அதே மாரி இப்போ எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 4 எண் கீழ பிறந்திருக்காரு. ஆனா லைஃப்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவர் பிறக்கும்போதே அவரோட என்ன சொல்றது? ஸ்கின் வந்து கலரே சேஞ்ச் ஆயி ஒரு ஃபுல்லா ஒயிட்டாவே பிறந்துட்டாரு. ஸோ, அதனால தாழ்வு மனப்பான்மை இந்த பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிக்கிறார். இப்ப அவரோட டேட் ஆஃப் பர்த் கூட்டுனா பிறப்பு எண் 4, விதி எண் வந்து பார்த்தீங்கன்னா 8. அதே மாரி அவரோட ஜாதகத்திலயும் அழகா குறிக்கக்கூடிய அந்த சுக்கிரன்ங்கிறது நீச்சமாயிருக்கு. அப்போ ஒரு ஒரு கர்மா எங்கேயோ நடந்திருக்கு. அந்த கர்மா வந்து ஏதோ ஒரு விளைவ வந்து ஏற்படுத்த காத்திருக்கு. அதத்தான் வந்து இந்த நியூமராலஜி படி பார்த்தாலும் பிறப்பு எண், விதி எண்ல வந்துட்டு காட்டுது. ஒருத்தங்க வந்துட்டு மோசமான தேதிகள்ல பிறந்தா கூட, இப்போ 1 ஆ நான் ஒரு 5, 6, 9 இந்த தேதியில பிறந்தவங்கலாம் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 8 எண்ண தவிர்த்து மற்ற எண்களுக்கு போகும்போது பிரச்சனை இல்ல. அவங்களோட அன்லக்கி நம்பர தவிர மத்த நம்பர்களுக்கு போம்போது, ஒரு பிரச்சனை பெருசா சொல்ல முடியாதுன்னா கூட, இப்போ ஒருத்தங்க இயல்பிலேயே மோசமான எண்ல பிறந்துட்டா, இப்ப 8ல பிறந்திருக்காங்க. இல்ல 7 குடும்ப வாழ்க்கையில சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பர்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 7 இதெல்லாம். அப்போ இந்த எண்கள் எல்லாம் பிறந்திருக்காங்கம்போது, அவங்களுக்கு பேர் வைக்கும்போது, அவங்க கூட்டு எண் உண்மையிலேயே கூட்டி நல்லதா இருந்தா, அந்த கூட்டு எண்ல பேர் வைக்கிறது நல்லது. உதாரணமா ஒருத்தவங்களோட கூட்டு எண் 6ஆ இருந்தா, அப்ப 6ங்கிற நம்பர்ல வச்சோம்னா, அந்த 6ஆம் தேதிகள்லயே ஒரு ஒரு செயல்களையும் செஞ்சுட்டு வரும்போது, கூட்டு எண் வந்து வலிமையாகி, அந்த கூட்டு எண் வந்து நல்லா அந்த கூட்டு எண்ணுக்கான கிரகம் நல்லத பண்ண ஆரம்பிக்கும். இதுவே ஒருத்தங்களோட பிறப்பு எண்ணும் 8ஆ இருக்கு, விதி எண்ணும் 8ஆ இருக்கு அப்படிங்கும்போது, அவங்க ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயத்துல லைஃப் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, 5ஆம் எண்ணுல வந்துட்டு அவங்க பேர வச்சாங்கன்னா, அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு கொஞ்சம் ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயத்த நோக்கி கொஞ்சமாவது போகும். அப்ப கூட்டு எண்ணும் வந்து இங்க முக்கியத்துவம் வாய்ந்தது தான். சரிங்களா? நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம hugeastrology.in சேனல்ல அஸ்ட்ராலஜி கோர்சஸ், கிளாஸஸ் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ விருப்பம் இருக்கக்கூடியவங்க படிக்கலாம். நான் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.